ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Jehovah Shalom. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய மார்னிங் ரொட்டீன் லைஃப் தான் பார்க்க போகிறோம். நான் 5 மணிக்கு எந்திரிச்சதுலேருந்து என்னோடய பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக என்னென்ன வேலைகள் பண்ணினேன் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஒரு சில சமையல் குறிப்புகளும் நான் உங்களுக்காக சொல்லியிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய இந்த வீடியோவை அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வேறு ஏதாவது சரியாக பண்ணணும்னு நீங்கள் நினச்சாலும் அதை கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மணி வந்து இப்போ 5:05. நான் 4:55 எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்திருக்கேன். ப்ரஷ் பண்ண போகும்போதேவும் நான் வந்து பாலை வந்து சிம்மில் வச்சுட்டு தான் போனேன். இப்போ பால் வந்து நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நைட்டே பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சுட்டேன். அப்படி இருந்தால் தான் எனக்கு நல்லாயிருக்கும். கிச்சனுக்குள்ளே காலையில் எழுந்திரிச்சு வரும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படி இல்லைன்னா எப்படியோ கஷ்டமாக இருக்கும். ஒரு மாதிரி ஐயோ இன்னும் வேலை செய்யணுமே விடிஞ்சிருச்சேன்னு தோணும். ஸோ பாத்திரத்தெல்லாம் நைட்டே நான் விளக்கி வச்சுருவேன். பால் வந்து நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்குது. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பிளாக் காஃபி தான் குடிப்பாங்க. ஸோ அவங்களுக்காக 1 கப் வாட்டரை நான் பாயில் பண்ணுறேன். இப்போ வந்து பாலும் நல்லா கொதிச்சிட்ருக்கு, தண்ணியும் நல்லா கொதிக்கும். ஸோ இப்போ தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே இப்போ பால் நல்லா பொங்கிடுச்சு. ஸோ எனக்கு தேவையான 1 டம்ளர் பால் மட்டும் எடுத்துக்கிறேன் டீ போடுறதுக்காக. இன்னொரு டம்ளர் பாலை வந்து நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் ஈவினிங் டீ போட ஆயிக்கும். ஸோ நான் எடுத்து வச்ச 1 டம்ளர் பாலில் அதே பாத்திரத்தில் ஊற்றி 1 ஸ்பூன் சீனி 1 ஸ்பூன் தேயிலை போட்டு நல்லா கொதிக்க விடணும். ஒரு தடவை கொதித்து மேலே வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், டீ ரெடி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. இப்போ என்னோடய வீட்டுக்காரங்களுக்கு பாயில் ஆகிடுச்சு நல்லா வாட்டர். இப்போ வந்து ஒரு காஃபி தூள் பாக்கெட்டை போட்டு 1 ஸ்பூன் சீனி போட்டு நல்லா இதை வந்து ஆற்றிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சுட சுட பிளாக் காஃபியும் ரெடி, டீயும் ரெடி. என்னோடய டீயை ஃபில்ட்ரு பண்ணாமல் இருக்கு இல்லையா, ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ டீயும் ரெடி, பிளாக் காஃபியும் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டீயை குடிச்சிட்டு அடுத்து என்னோடய வேலையெல்லாம் நான் ஆரம்பிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சியர்ஸ். டீ குடிச்சிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். டீ குடிச்சு முடிச்சாச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு கிச்சன் டிப்ஸ் சொல்கிறேன். டீ ஃபில்ட்ரு பண்ணும்போது ஒரு சொட்டு டீ வந்து கீழே கொட்டி இருக்குது. ஸோ அந்நேரமே ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு இப்படி துடைச்சிட்டிங்கன்னா, தண்ணி வச்சு கூட துடைக்க தேவையில்லை. லேசாக அந்த காட்டன் கிளாத்தை வச்சு அப்படி துடைச்சி எடுத்துட்டிங்கனாலே நீட்டாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து எங்கள் அத்தை வந்து ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து இன்றைக்கி கிச்சன் பக்கம் வந்திருக்கேன். இல்லைன்னா நான் கிச்சன் பக்கமே வரமாட்டேன். எங்கள் அத்தையில் சமைச்சு முடிச்சுருவாங்க. ஸோ நான் குழம்பு வச்சேன்னா அவங்க வந்து பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரினா ஒரு வெரைட்டி ரைஸ் வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வேலை ஈஸி, அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒரு வெரைட்டி ரைஸ் வச்சு 2 காயை பொரிச்சிடலான்னு நினைக்கிறேன். அவரைக்காய், கேரட்டு 2ஐயும் பொரிச்சிடலான்னு நான் நினச்சிருக்கேன் ஃப்ரெண்ட். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான அந்த காய்கறிகளாக இருக்கட்டும், கருவேப்பிலையாக இருக்கட்டும், பச்சை மிளகாவாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒரு பெரிய பவுலில் வாட்டர் எடுத்து அதில் போட்டு டிப் பண்ணி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது அழுக்கு இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அதில் வந்து ரிமூவ் ஆகி போயிடும். நல்லா அலசிக்கலாம், அதிலேயும் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ நான் தேவையான கருவேப்பிலை முதற்கொண்டு நான் எடுத்து வச்சுட்டேன். அதே நேரத்தில் நம்மளுக்கு வந்து வேலையும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓயாமல் ஃப்ரிட்ஜை திறந்து போய் எடுக்க தேவையில்லை. நம்ம தேவையான பொருட்கள்லாம் நம்ம முதலே இப்படி எடுத்து வச்சிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக வேலையை செஞ்சிடலாம். அதுக்கடுத்து நான் வந்து இன்றைக்கி லெமன் ரைஸ் பண்ணலான்னு நினச்சிருக்கேன். ஸோ லெமனையும் அந்த வாட்டர்லேயே போட்டு டிப் பண்ணி வச்சுட்டேன். அதுக்குள்ளே நம்ம வந்து அரிசியை வந்து சாப்பாட்டுக்கு தேவையான அரிசியை வந்து குக்கரில் போட்டு ஊற வச்சுட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஊற வச்சாச்சு அரிசியையும். இப்போது இந்த 2 காய், அவரைக்காய், கேரட்டு 2 பொரிக்கிறதுக்கு தேவையான வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் பெரிய வெங்காயமாக எடுத்து கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ரொம்ப குட்டி குட்டி வெங்காயமாக கிடக்கு. எனக்கு இது வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அத்தை வந்து வெளியூர் எங்கேயாவது போனாங்க அப்படின்னா வெங்காயம் முதற்கொண்டு எல்லா சாமானும் எனக்கு வாங்கி வச்சுட்டு தான் போவாங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வெங்காயத்தெல்லாம் தோலை உரித்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். குட்டி குட்டி வெங்காயமாக இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தோட தலைப்பகுதியும் வால்பகுதியும் கட் பண்ணி வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் வந்து மொத்தமாக உரிச்சிடலாம். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நான் தலைப்பகுதி வால்பகுதியை கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். மணி வேறு 6 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 7:15 சாப்பாடு டைம். அதுக்குள்ளே நான் வந்து 2 பொரியலையும் நான் வச்சாகணும், ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ணி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு ஒரு கிச்சன் டிப்ஸ் இப்போ சொல்கிறேன். இந்த வெங்காயத்தோலில் காய்கறிகளோட வேஸ்ட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அது அப்பப்போ சேர நம்ம எடுத்து டஸ்ட்பினில் போட்டுறணும். இல்லைன்னா அது வேறு வந்து ஊடால வந்துக்கிட்டு ரொம்ப தொல்லையாக இருக்கும், இடைஞ்சலாக இருக்கும் கிச்சனில். ஸோ அப்பப்போ இதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கிச்சன் வந்து நீட்டாக இருக்கும், நம்மளுக்கும் வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ரொம்ப பிடிக்கவும் செய்யும். வச்சிருக்கிற வெங்காயத்தை கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் நான் எங்கள் அத்தை சொன்ன டிப்ஸை தான் நான் இதுக்கு ஃபாலோ பண்ண போகிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த வெங்காயத்தை ஒரு பவுலில் தண்ணி எடுத்து அதில் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இது வந்து வெங்காயம் உரிக்கிறதுக்கு தோலை உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அத்தை வந்து இதை அடிக்கடி சொல்லுவாங்க. நான் இதுக்கு முன்னாடி செஞ்சு பார்த்துருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும் தோலை உரிக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஏற்கனவே இந்த தலைப்பகுதியும் வால்பகுதியும் எடுத்து வச்ச வெங்காயத்துக்கு வந்து தோலை உரிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தோலை உரிச்சாச்சு. ஸோ அந்த தோலை வந்து அப்போவே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு வழியாக நான் அவரைக்காவுக்கு தேவையான வெங்காயத்தை வந்து தோலை உரிச்சிட்டேன். இப்போ தோல் நீக்கின வெங்காயத்தை வந்து 2 கட் பண்ணி எடுத்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெங்காயம் ரெடி. அவரைக்காய் வைக்கிறதுக்கு வெங்காயம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பச்சை மிளகாய் 2 கீறி வச்சுக்கிறேன் அவரைக்காய் பொரியல் வைக்கிறதுக்காக. இப்போ கருவேப்பிலையை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அவரைக்காயை நல்லா வாஷ் பண்ணி அந்த கட்டிங் போர்டில் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவரைக்காய் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ நைஃப்பில் கட் பண்ணிக்கிட்டுலாம் இருக்காதிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அந்த முனைப்பகுதியை வந்து அப்படியே ஒடிச்சு இப்படி இழுங்க, கீழ் நோக்கி இழுங்க, அந்த நார் வந்து வந்துடும். ஈஸியாக இருக்கும். இதை வந்து நீங்கள் கத்தியை வச்சுக்கிட்டு கட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ டக்குன்னு கைட்டையே ஒடிச்சு வச்சுருங்க அவரைக்காயெல்லாம். நான் உங்களுக்கு ஒன்று புரிகிறதுக்காக காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வச்சு இப்படி கீழ் நோக்கி இழுத்திங்கன்னா அப்படியே நார் இருந்துச்சுன்னா வந்துடும். ஸோ அவரைக்காய் வந்து நீங்கள் இனிமேல் நைஃப்லாம் யூஸ் பண்ணிலாம் கட் பண்ணாதீங்க. அப்படியே ஒடிச்சு அதையும் 2 பிச்சு வச்சுருங்க. ஒன்று போலையும் வரும், நீட்டாகவும் இருக்கும். நார் வந்து சுத்தமாக இருக்கவே இருக்காது. நாரெல்லாம் எடுத்துடலாம் ஈஸியாக. ஸோ இந்த மெத்தடையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக அவரைக்காயை கட் பண்ணி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்பப்போ அந்த வேஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருங்க கிச்சனில். இப்போ வந்து அவரைக்காயை வந்து நம்ம வந்து அடுப்பில் வச்சிடலாம். தேவையான அளவு எண்ணெய் விட்டு கடுகு போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு லேசாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் அவரைக்காயை நம்ம வேக வைப்போம், அதனால் லேசாக வதங்கினா போதும். வெங்காயம் பச்சை மிளகாய் தொடர்ந்தாப்பில் அந்த அவரைக்காயையும் நம்ம போட்டுடலாம். போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு அதை வந்து அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். சிம்மில் வச்சுருங்க, லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, அதுதான் முக்கியம், மறந்துடாதீங்க அதை. இப்போ வந்து இன்னொரு அடுப்பு ஃப்ரீயாக இருக்கு இல்லையா, அந்த அடுப்பில் வந்து நம்ம வந்து ரைஸ் வச்சிடலாம். குக்கரில் தேவையான அளவு தண்ணி விட்டு அரிசியை போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அதை வந்து வெயிட் போட்டு வச்சுருங்க. உங்களுக்கு இன்னொரு யூஸ்ஃபுல் டிப்ஸ் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து அவரைக்காயை மிக்ஸ் பண்ணி விடுறது, கேரட்டை மிக்ஸ் பண்ணி விடுறது, இதுக்கெல்லாம் தனித்தனியாக கரண்டி போட்டிருப்போம் இல்லையா, அந்த கரண்டியை வந்து கேஸ் ஸ்டாப்பில் அப்படியே வச்சிங்கன்னா கேஸ் ஸ்டாப் ஃபுல்லாக பாலாயிரும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து ஒரு பிளேட் வந்து நீங்கள் அங்கே வச்சிட்டிங்கன்னா எல்லா கரண்டியையும் நீங்கள் அதிலே வச்சிடலாம். வச்சு அப்பப்போ எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, அப்பப்போ நம்மளுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அதை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்னடா இது ஓயாமல் சுத்தம் பண்ணுறோன்னு நம்ம நினைக்கக்கூடாது. எப்படி நம்ம பல்லு விளக்குறது, குளிக்கிறதுலாம் நம்மளை தெரியாமே நம்ம செஞ்சுக்கிட்டு அன்றாட வேலைகளில் அதெல்லாம் முக்கியம் நம்ம நினைக்கிறோமோ, அது மாதிரி இதுவும் நம்ம கிச்சனில் போயிட்டோன்னா இது முக்கியம். செஞ்சுக்கிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு வந்துடும். எல்லாம் எங்கள் அத்தைகிட்டேருந்து பழகுனது தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு அடுப்பில் ரைஸ் வச்சுட்டேன், ஒரு அடுப்பில் அவரைக்காய் வச்சுருக்கேன். இப்போ இன்னொரு அடுப்பில் வைக்கிறதுக்காக நான் வந்து லெமன் தண்ணியை புழிஞ்சு எடுத்துக்கலான்னு நான் நினைக்கிறேன். லெமனை வந்து புழிஞ்சிருங்க. விதையோட புளிகிறோன்னு நினைக்க வேண்டாம். நான் அதில் ஊற்றும் போது ஃபில்ட்ரு பண்ணி தான் ஊற்றுவேன். ஸோ அதை விதையோட புழிஞ்சிக்கிட்டேன் நான். மார்னிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 10 கை இருந்தாலும் பத்தாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து பிஸியாக இருப்போம் அந்த அடுப்பு வேலை செய்கிறதுல. வாமா மின்னல் அப்படின்னு நம்ம இருக்கணும், அந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்கணும் நம்ம. லெமன் சாதத்துக்கு தண்ணி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெமன் புழிஞ்ச அந்த தோல் இருக்கு இல்லையா, அதையும் எங்கள் அத்தை வந்து கீழே போட மாட்டாங்க. அதை வந்து துட்டுப்பானை விளக்குறதுக்கு வச்சுக்குவாங்க. அப்புறம் இந்த மாதிரி அடி பிடிச்சிச்சின்னா அதை வந்து க்ளீன் பண்ண வச்சுக்குவாங்க. இது என்னன்னு பார்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் அவரைக்காயை வந்து நான் சிம்மில் வைக்க மறந்துட்டேன், அடி பிடிச்சிருச்சு. வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதில் இந்த குக்கர் வேறு தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து யோசிக்காமல் அந்நேரம் க்ளீன் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து லெமன் சாதத்துக்கு தண்ணி ரெடி பண்ணுறதுக்காக நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். வத்தலை பிச்சு போட்டு வச்சுக்கோங்க. நான் வந்து 4 எலுமிச்சம்பழத்துக்கு ஒரு 7-8 வத்தலை 2 கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கு தேவையான கருவேப்பிலையை நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன், உருவி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கு தேவையான மஞ்சளை எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சள் வந்து நல்லா போடுங்க தான் லெமன் வந்து நல்லா மஞ்சள் கலரில் வரும் லெமன் சாதம். அப்புறம் கொஞ்சமாக கடுகு எடுத்து வச்சுக்கிட்டேன். உப்பு வந்து நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக, ஆனால் தனியாக கடைசியில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், தாளிப்போடு சேர்த்து போட்டுறாதீங்க. க்ளீன் பண்ணியாச்சு. அந்த அடுப்பை பாருங்கள், அப்பப்போ நான் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என் கை வந்து எனக்கு தெரியாமே அந்த வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். காலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்நேரம் தான் அம்மான்னு கூப்பிடுவாங்க பிள்ளைங்க. ஸோ ரொம்ப சிரிப்பாகவும் வரும், அதே நேரத்தில் வேகமாகவும் செய்யணும். மறதி வந்து அதில் சகஜமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரிலாம் மறக்காதீங்க வச்சுட்டு அடுப்பில் வச்சுட்டு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அடுப்பில் வந்து அவரைக்காய் வச்சாச்சு, ஒரு அடுப்பில் ரைஸ் குக்கரை வச்சாச்சு. இப்போ இன்னொரு அடுப்பு ஃப்ரீயாக இருக்குல்ல, அந்த அடுப்பை வந்து நான் வந்து லெமன் தண்ணி வச்சு விட போகிறேன். ஸோ தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டு
நல்லா லேசாக பொன்னிறமாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அந்த லெமன் தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுபடியும் மறந்துட்டேன், அப்படியே விட்டுட்டேன். ஆனால் நல்ல வேளை அதில் வந்து அடியிலேயே விதையெல்லாம் தங்கிருச்சு, அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை ஆகலை. நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் மறந்து போயிடும் காலை நேரங்களில். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருந்த உப்பு போட்டுக்கோங்க. இது வந்து நல்லா கொதித்து வற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நம்ம வந்து அடுத்த வேலையை பார்க்கலாம். கேரட் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கேரட்டை வந்து இப்போ வந்து துருவி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா அலசி எடுத்துக்கோங்க கேரட்டை. அதுக்கு தேவையான பச்சை மிளகா, கருவேப்பிலையும் எடுத்துக்கிட்டேன். கேரட்டோட அந்த தண்டு பகுதியும் முனை பகுதியையும் கட் பண்ணி எங்கள் மாமாட்டையோ இல்லைன்னா எங்கள் வீட்டுக்காரங்கிட்டையோ கொடுத்தா அவங்க துருவி கொடுத்துருவாங்க. ஏன்னா இது வந்து ஈஸி வேலை தான், ஆனால் நேரம் வந்து எனக்கு செய்கிறதுக்கு நேரம் இல்லை. ஸோ அதனால் நான் இப்படி வந்து கொடுத்துட்டேன். நம்ம பிள்ளைங்கிட்ட கூட நம்ம அதை அழகாக அந்த வேலையை கொடுத்தா செஞ்சுருவாங்க. காலை நேரங்களில் அப்படி ஆளுக்கு ஒரு வேலையை பகிர்ந்துக்கிட்டோன்னா கூடி வாழ்ந்தால் கோடியின்மை ஒற்றுமையே பலங்கிற மாதிரி ஒன்று போல் ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம பிள்ளைங்க எல்லோரும் நம்ம வீட்டில் உள்ளவங்களெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து கேரட்டுக்கு தேவையான அந்த வெங்காயம், பச்சை மிளகா அதை ரெடி பண்ணிடலாம். பச்சை மிளகாய் கீறி வச்சுட்டேன், கருவேப்பிலையை உருவி வச்சுட்டேன். நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயத்தை, இப்போ அதை எடுத்து கட் பண்ணி பார்ப்போம். இது வந்து ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டெக்னிக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். முதல் செய்யும்போது நான் வந்து எங்கள் அத்தை சொல்லி, என்னத்தை நீங்கள் என் தண்ணியில் போட சொல்கிறீங்க, இது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் செஞ்சேன். ஆனால் பாருங்கள் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போல்லாம் அடிக்கடி நான் இதை வந்து செய்வேன். கடைசி நேரத்தில் வெங்காயம் ரொம்ப சின்னதாக போயிடுச்சுன்னா நான் உடனே தண்ணியில் போட்டு ஊற வச்சுருவேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், உரிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். மண்டை இருக்குல்ல, வெங்காயம் மண்டை இருக்கு இல்லையா, அதையும் அந்த வாழையும் நீங்கள் வந்து கத்தியை வச்சு கூட கட் பண்ணவே தேவையில்லை. அப்படி கைட்டியே பிச்சிங்கனாலே வந்துடும். அந்தளவுக்கு ஊறி இருக்கும் நல்லா அரை மணி நேரத்தில். டிப்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சனுங்கிறது வந்து ஒரு சின்ன தொழிற்சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் தண்ணி இருக்கும், எண்ணெய் இருக்கும், சமையல் பொருட்கள் இருக்கும். ஸோ அது வந்து மினி இண்டஸ்ட்ரி அப்படி தான் சொல்லலாம். நம்ம வந்து இதை வந்து அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சேர்ந்துட்டாலும் அப்படியே நம்மளுக்கு பிடிக்காமல் அடுப்புக்குள்ளே போகவே பிடிக்காது. ஸோ அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது கேரட் வந்து துருவி வந்துருச்சு. கேரட்டுக்கு வெங்காயம் கட் பண்ணிட்டேன் ஒரு வழியாக. ஸோ ஒரு அடுப்பு ஃப்ரீயாக இருக்கு இல்லையா, அந்த அடுப்பில் வந்து நம்ம கேரட்டை வச்சிடலாம். குக்கரை இறக்கிட்டதுனால எனக்கு இன்னொரு அடுப்பு ஃப்ரீயாக இருந்தது. ஸோ நான் வந்து அந்த அடுப்பில் வந்து கேரட்டை வைக்க போகிறேன். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து கம்மியாகவே விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கேரட்டுக்கெலாம் ரொம்ப எண்ணெய் செலவாகாது. கொஞ்சமாக விட்டு லேசாக வதக்கிக்குவோங்க அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம கேரட்டை போட்டு இதை வந்து மூடி வச்சுருங்க. இதுக்கு தண்ணியெலாம் விட தேவையே கிடையாது. 5 நிமிஷத்தில் வெந்துடும். ஸ்டிம்மில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை மட்டும் மறந்துடாதீங்க. அதுக்குள்ளே அவரைக்காய் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவரைக்காவுக்கு வந்து நம்ம வந்து தேங்காயை துருவி போட்டோம்னா அதுக்கு வேலை முடிஞ்சிடும். தேங்காயை உடச்சி அதில் அந்த சில்லு எடுக்கிறதுமே கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதுக்கும் உங்களுக்கு ஒரு ஈஸி டெக்னிக் சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி பல்ல கடிச்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா அப்படி கோடாக போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து இந்த போடுறேன் பார்த்தீங்களா, இந்த கோடாக போட்டு விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டு விட்டுட்டு அடியில் கூடி 3 கோடு போட்டதுக்கப்புறம் அடியில் கூடி நீங்கள் எவ்வி விட்டிங்கன்னா அது ஈஸியாக தன்னால் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் கற்றுக்கிட்ட ஈஸி டெக்னிக். ஸோ செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகுதான்னு சொல்லுங்கள் கமெண்டில் எனக்கு எதுனாலும் சொல்லிக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்து நம்ம 2 பேரும் இன்டராக்ட் ஆகிறதுக்கு ஒரு வழி. ஸோ மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்னென்ன குறைகள் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க, நிறைகள் இருக்குது, அதெல்லாம் எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த தேங்காயை மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றி அவரைக்காயில் போட்டு தேவையான உப்பு போட்டு லேசாக வதக்கி விட்டு எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் போட்டதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் அதை வந்து அடுப்பில் வச்சுருக்கக்கூடாது. தேங்காயோட சத்துக்கள்லாம் போயிடும். ஸோ லேசாக கிண்டி விட்டுட்டு நம்ம இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவரைக்காய் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். சுட அவரைக்காய் நொடிகள் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ஒரு காய் பொரிச்சாச்சு. லெமன் சாதம்னு வச்சுட்டோன்னா என் மகன் வந்து கண்டிப்பாக முட்டை வேணுமா அப்படின்னு சொல்லுவாள். ஸோ என் மகளுக்காகவும் என்னோடய மகனுக்காகவும் நான் வந்து முட்டை அவிய போடுறேன். இப்போ வந்து நம்ம வச்ச கேரட் வந்து வெந்துருச்சு. ஏற்கனவே தேங்காய் வந்து அவரைக்காவுக்கு வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு துருவி எடுத்தேன் இல்லையா, அதில் ஒரு பகுதி அவரைக்காவுக்கு போட்டு மிச்சம் ஒரு பகுதியை நான் வச்சுருந்தேன் அந்த கேரட்டுக்கு போட்டு இப்போ கேரட்டையும் நல்லா கிளறி விட்டு இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கேரட்டும் ரெடி ஆகிடுச்சு இப்போது. அப்புறம் நான் லெமன் சாதம் எப்போ வச்சாலும் தேங்காயை வதக்கி ஒரு துவையல் வைப்பேன், வெள்ளை துவையல். அது என்னோடய மகனுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்காக நான் வந்து வெள்ளை துவையலும் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ருசியாக இருக்கும் லெமன் சாதத்துக்கு. நான் அடுத்த வீடியோ ஒன்று போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். லெமன் சாதத்துக்கு இந்த வெள்ளை துவையல் எப்படி வைக்கிறதுன்னு கண்டிப்பாக வச்சு பாருங்கள். இது என்னோடய அம்மா சொன்ன துவையல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். லெமன் சாதத்துக்கு இதை அடிச்சுக்க வேறு எதுவுமே கிடையாது. இப்போ வந்து சாதத்தை வந்து விரவிடலாம். இந்த வேலையை எங்கள் மாமா தான் செஞ்சாங்க. என்ன பண்ணுறது, காலை நேரத்தில் ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சால் தான் நம்மளால் வேகமாக கிளம்ப முடியும். நான் என்னோடய பிள்ளைங்களை வந்து கிளப்பி விடுறதுக்கு போயிட்டேன். ஸோ ஆளுக்கு ஒரு வேலை பார்த்தா தான் பிள்ளைங்களை வந்து வேகமாக கிளப்ப முடியும். ஸோ ஒரு வழியாக லெமன் ரைஸும் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் பொடி தான் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, இருந்தாலும் ஓகே, லெமன் ரைஸ் ரெடி.
இப்போ என்னோடய பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பெரிய வேலை முடிஞ்சிருச்சு. வீட்டுக்காரங்களும் ஆஃபீஸ் போயிட்டாங்க, இப்போ மாமனாரும் ஆஃபீஸ் போயாச்சு. இப்போ வந்து மிச்சம் இருக்கிற காய்களை லேசாக சுட வச்சு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சுட வச்சு எடுத்து வைக்கிறதுனால மதியம் லஞ்சு சாப்பிட நானும் எங்கள் வீட்டுக்காரங்களும் லஞ்சு சாப்பிட 2 மணி ஆகும். ஸோ அது வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த பாத்திரங்களெல்லாம் இப்போவே விலக்கி வச்சிடலாம். இந்த பாத்திரத்துலேயே இருந்துச்சுன்னா மதியம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த பாத்திரம் வந்து விளக்காமல் இருக்கும். ஸோ இப்போவே வந்து நான் வந்து சுட வச்சு இந்த பாத்திரத்தை விளக்க போட்டுருவேன். இது சின்ன பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவேன். இது வந்து பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு முருங்கை சூப்பு போட்டு வச்சுருக்கேன். சாயந்தரம் வந்தோடனே லேசாக சுட வச்சு கொடுத்தா பிள்ளைங்க குடிச்சுக்குவாங்க. ஸோ காய்கறிகள் எல்லாம் நான் சின்ன பாத்திரத்தில் மாற்றிட்டதுனால எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சு இந்த அடுப்பை வந்து சுத்தம் பண்ணால் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிம்மதியாக இருக்கும். அதனால் இந்த சாப்பாட்டு பாத்திரத்தெல்லாம் கொஞ்சம் ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 மணி நேரத்தில் அடுப்பு எவ்வளோ அழுக்காயிடுச்சு பாருங்கள். இதை வந்து உடனே க்ளீன் பண்ணலேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு மண்டையே வெடிச்சிடும். அவ்வளோ மாதிரி ப்ரெஷராகவே இருக்கும், அடுப்பு சுத்தமாக இல்லைன்னு. ஸோ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த பாத்திரத்தெல்லாம் அது மேலே தூக்கி வச்சுட்டேன். இன்னும் வந்து ஒரு 2 பாத்திரங்கள் கிடக்கு, அதை விளக்கிட்டேன் அப்படின்னா வீடை கூட்டி துணி துவைக்கிற வேலை. ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பு வந்து எவ்வளோ வந்து சுத்தமாகிடுச்சு பாருங்கள். இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அடுப்பு சுத்தமாக இருந்தால் தான் வீடே சுத்தமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து எந்தெந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறீங்க, நான் இன்னும் ஏதாவது திருத்த வேண்டியிருக்கா, அதெல்லாம் என்கிட்ட கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதில் ஏதாவது வித்தியாசமான சமையல் முறைகளோ சமையல் டிப்ஸோ தெரிஞ்சுன்னா அதையும் எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு அதோட விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் லிங்கை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யெகோவா ஷாலோம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ரங்கோலி பை சசிகலா ஃப்ரான்சிஸ் சேனல் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் பார்த்து அதுக்கும் உங்களோட பேராதரவை தாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறேன். பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.